வணக்கம் குழந்தைகளா. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி. இன்றைக்கி நாம் தமிழ் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். என்ன எழுத்து? மெய் எழுத்துக்கள். பார்க்கலாமா? சரி. மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. எத்தனை இருக்குது சொல்லுங்கள்? 18. அப்போ இந்த 18 மெய் எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? பாருங்க, என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன், கவனிங்க குழந்தைகளா. இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். சொல்லுங்க பார்க்கும். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இன், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். சரியா சொன்னீங்க. சரி, இந்த எழுத்துக்கள் எந்தெந்த வார்த்தைகளில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல நாம் பார்க்க போகிறது இக். இக்குங்கிற எழுத்து எந்த வார்த்தையில் வந்திருக்கு பார்ப்போமா? பாருங்க, இந்த படத்தில் என்ன இருக்குது? கொக்கு. என்ன இருக்குது? கொக்கு. கொக்கு அதில் இக்கு இருக்குங்களா? அப்போ மெய் எழுத்து வந்திருக்குங்களா? அதை தான் சொல்கிறாங்க கொக்கு. சரிங்களா? அடுத்ததா இங் அப்படிங்கிற எழுத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை பாருங்கள். இது என்னது சொல்லுங்கள் பார்ப்போம். சங்கு. சொல்லுங்க. சங்கு. சங்கில் இங் அப்படிங்கிற வார்த்தை இருக்குங்களா? அந்த இங்குங்கிற எழுத்து இருக்குங்களா? நல்லா பாருங்க. இருக்குல்ல? அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. அடுத்ததா இச் அப்படிங்கிற எழுத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் இருக்குது யார்? என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். மர வேலை செய்யக்கூடியவங்க. இந்த கதவு ஜன்னல்லாம் செய்வாங்கல்ல, அந்த மர வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பேர் தான் தச்சர். சொல்லுங்க பார்ப்போம். தச்சர். தச்சர் அப்படிங்கிற வார்த்தையில் இச்சுங்கிற எழுத்து இருக்குங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இவர் யார்? தச்சர். அடுத்ததா பாருங்க, இஞ்ச் அப்படிங்கிற எழுத்தை பார்க்க போகிறோம். இது என்னது? இந்த படத்தை பாருங்க. இந்த இதில் என்ன இருக்கு? ஊஞ்சல். என்ன இருக்கு? ஊஞ்சல் இருக்கு. நாம் விளையாடுறதுக்கு பயன்படுத்துவோம்ல, ஊஞ்சல் ஏறி ஆடி ஆடி பாடி விளையாடுவோம்ல, அதுதான் இந்த ஊஞ்சல். ஊஞ்சல் அப்படிங்கிற வார்த்தையில் இஞ்சுங்கிற எழுத்து இருக்குங்களா? அதை தான் சொல்கிறாங்க இஞ்ச். அடுத்ததா இது என்ன சொல்லுங்க பார்ப்போம். பட்டம். அப்போ நம்ம என்ன எழுத்தை பார்க்க போகிறோம்? இட்டுங்கிற எழுத்தை பார்க்க போகிறோம். இட். சரிங்களா? இந்த படத்தை பார்த்துல என்ன சொல்லுங்க பார்ப்போம். பட்டம். சொல்லுங்க. பட்டம். சரியா சொல்கிறீங்க. பட்டம் அப்படிங்கிற வார்த்தையில் இட்டுங்கிற எழுத்து இருக்குங்களா? எங்கே இருக்குது? அதோ இருக்குது. வண்ண எழுத்தில் இருக்குல்ல, அதுதான் இங்கே குறிப்பிடுறாங்க. அடுத்ததா இன் அப்படிங்கிற எழுத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் என்ன இருக்குது? கண் இருக்குது. என்ன இருக்குது? கண். கண்ணில் இன்னுங்கிற எழுத்து இருக்குங்களா? சரியா சொல்கிறீங்க.
கண்ணில் என் அப்படிங்கிற எழுத்து இருக்கு. அடுத்ததான் இத் அப்படிங்கிற எழுத்தை பார்க்குறோம். எந்த எழுத்து? இத்ங்கிற எழுத்தை பார்க்குறோம். இந்த படத்தில் என்ன இருக்கு? வாத்து. என்ன இருக்கு? வாத்து. இந்த குளத்துலலாம் நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருப்போம்ல, அதுதான் இந்த வாத்து. சரிங்களா? வாத்து அப்படிங்கிற வார்த்தையில் என்ன எழுத்து அங்கே இருக்கு? இத்துங்கிற எழுத்து இருக்குங்களா? அதை தான் சொல்கிறாங்க. இது என்னது? வாத்து. அடுத்ததா இந்து அப்படிங்கிற எழுத்தை பார்க்க போகிறோம். இது என்னது இந்த படத்தில்? பந்து. படத்தில் என்ன இருக்கு? பந்து. சரி, இந்த பந்தை நாம் என்ன செய்வோம்? விளையாடுறதுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம். நம்ம விளையாடுறதுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம். ஒவ்வொருத்தராக தூக்கி போட்டு விளையாடுவோம்ல, அதுக்கு பேர் தான் பந்து. சரிங்களா? இந்த பந்து அப்படிங்கிற வார்த்தையில் இந்துங்கிற எழுத்து வந்திருக்கு. சரியா குழந்தைங்களா? அடுத்ததா நாம் பார்க்க போகிற எழுத்து இப். என்ன எழுத்து சொல்லுங்க பார்ப்போம்? இப் அப்படிங்கிற எழுத்து நாம் பார்க்க போகிறோம். சரி, இந்த படத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க? கப்பல். சொல்லுங்க சொல்லுங்க. கப்பல். சரியா சொல்றீங்க. இந்த கப்பல் அப்படிங்கிற வார்த்தையில் இப்புங்கிற எழுத்து இருக்குங்களா? இது மெய் எழுத்து. இப்புங்கிற எழுத்து தான் நம்ம பார்க்குறோம். அது மெய் எழுத்து. அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய எழுத்து இம். என்ன எழுத்து? இம். இந்த படத்தில் என்ன இருக்கு? எறும்பு. நம்ம வீட்டில் இருக்கோம், வயலில் இருக்கோம், தோட்டத்தில் இருக்கோம், வாசலில் இருக்கும், எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடியது. இனிப்பை கண்டவுடன் இந்த எறும்பானது வந்துவிடும். சரியா சொல்கிறீங்க. இந்த இனிப்பை எடுத்து செல்வதற்காக எறும்பு வந்துடும். சரி, இப்போ இந்த எறும்பு அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. இந்த எறும்புங்கிற வார்த்தையில் இம்ங்கிற எழுத்து இருக்குங்களா? ஆமாம், சரியாக சொல்கிறீங்க. அதுதான் அந்த இம் அப்படிங்கிற மெய் எழுத்து. சரிங்களா? அடுத்ததா பார்க்க போகிற எழுத்து ஈ. ஈ அப்படிங்கிற எழுத்தை நாம் பார்க்க போகிறோம். சரி, நாம் தூங்குறதுக்கு என்ன பயன்படுத்துவோம்? சில பேர் துணியை பயன்படுத்துவாங்க, சில பேர் பாயை பயன்படுத்துவாங்க. இந்த படத்தில் என்ன இருக்கு? பாய். என்ன இருக்கு? பாய் இருக்கு. இதில் தான் நம்ம நல்லா என்ன செய்வோம்? இரவு நேரங்களில் படுத்து தூங்குவோம். அப்போ இந்த பாய்ங்கிற வார்த்தையை பாருங்க. இந்த பாய் அப்படின்னு சொல்கிறதுல கடைசியாக என்ன எழுத்து இருக்கு? ஈ அப்படிங்கிற எழுத்து இருக்கு. சரிங்களா? ஈ. அடுத்ததா இர் அப்படிங்கிற எழுத்தை பார்க்க போகிறோம். அடுத்து எந்த எழுத்து? இர் அப்படிங்கிற எழுத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் என்ன இருக்கு? தேர். இது எதுக்கு பயன்படுத்துவாங்க? கோயில்களில் சாமியை அலங்காரம் செஞ்சு இட்டுட்டு போவாங்கல்ல, அதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அந்த தேர் அங்கிற வார்த்தையில் இர் அப்படிங்கிற எழுத்து இருக்குங்களா? அதுதான் மெய் எழுத்து. சரிங்களா? அடுத்ததா இல் அப்படிங்கிற எழுத்தை நாம் பார்க்குறோம். என்ன எழுத்து? இல் அப்படிங்கிற எழுத்தை பார்க்குறோம். இந்த படத்தில் என்ன இருக்குது? சேவல். ஒவ்வொருத்தருடைய வீட்டில் இந்த சேவல் பார்த்துருக்கீங்களா? எல்லாருடைய வீட்டிலும் கோழி வளர்க்குறாங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய ஆண் கோழிக்கு பேர் தான் சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சேவல் அப்படிங்கிற வார்த்தையில் இல் அப்படிங்கிற எழுத்து எங்கே இருக்குது? கடைசியாக இருக்கின்றது.
சரியா சொல்கிறீங்க குழந்தைங்களே. இல். அடுத்ததா இவ் அப்படிங்கிற எழுத்தை பார்க்குறோம். இது என்ன படத்தில் இருக்க சொல்லுங்க? வாழைப்பழம். இது எப்படி சொல்லுவாங்க? செவ்வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? செவ்வாழை. சொல்லுங்க பார்ப்போம். செவ்வாழை. இந்த செவ்வாழை உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளா, தினமும் இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட வேண்டும். நம்ம கடைகளுக்கு போகும்போது அங்கே தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அதுதான் இந்த செவ்வாழை. இந்த வார்த்தையை கவனிங்க. செவ்வாழை அப்படின்னு எழுதியிருக்கல, அந்த வார்த்தையை பாருங்கள். அதில் இவ் அப்படிங்கிற எழுத்து இருக்குங்களா? சரியாக சொல்கிறீங்க. இவ்வுங்கிற எழுத்து அதில் இருந்திருக்கு. அடுத்ததான் இழ் அப்படிங்கிற எழுத்தை பார்க்க போகிறோம். இந்த எழுத்து இழ். தமிழுக்கே உரித்தான எழுத்து என்றால் அது இழ் அப்படின்னு தான் சொல்லலாம். இது என்ன? இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் என்ன இருக்குது? தாழ்பால். கதவை மூடுவதற்காக நாம் பயன்படுத்துகிற இந்த தாழ்பால். யாரும் வந்து திறந்துடக்கூடாதுன்னு நாம் என்ன செய்கிறோம்? அந்த கதவை மூடி வைக்கிறதுக்காக இந்த தாழ்பாலை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இந்த தாழ்பாலில் இழுங்கிற எழுத்து எங்கே இருக்குது? இருக்கு. எங்கே இருக்குது? இருக்குது. சரியாக சொல்கிறீங்க குழந்தைகளா. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இல் அப்படிங்கிற எழுத்தை பார்க்க போகிறோம். என்ன எழுத்து? இல். சரி, இந்த படத்தில் என்ன இருக்குது? ஆப்பிள். என்ன இருக்குது? ஆப்பிள்ங்கிற எழுத்து வந்துருக்கு. ஆப்பிள் பார்க்குறோம். சரிங்களா? இந்த ஆப்பிள் பாருங்கள், இது உடம்புக்கு நல்லது. சரிங்களா? இந்த உடம்புக்கு என்ன செய்யுது? நல்லது. இதை தினமும் ஒன்று சாப்பிட வேண்டும். சரிங்களா? இந்த ஆப்பிள் அப்படிங்கிற வார்த்தையில் இல்லை எங்கே இருக்கு? அந்த இறுதியாக பாருங்கள், இல்லை வந்துருக்குங்களா? சரியாக சொல்கிறீங்க. இல் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதான் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய எழுத்து இர். என்ன எழுத்து? இர் என்கிற எழுத்தை பார்க்குறோம். இந்த படத்தில் என்ன இருக்குது? பாகற்காய். இது குழம்பு வைக்கிறதுக்கு நாம் பயன்படுத்துவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இது வாயில் வச்சா என்ன செய்யும்? கசக்கும். என்ன செய்யும்? கசக்கும். இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. சரிங்களா? இந்த வார்த்தையை கவனிங்க. பாகற்காய். காய், பாகற்காய். அடுத்ததாக இன்னுங்கிற எழுத்து பார்க்குறோம். இந்த படத்தில் என்ன இருக்குது? மான். காடுகளில் இருக்கக்கூடிய மான். சரிங்களா? இந்த மான்ங்கிற எழுத்தை பாருங்கள், அதில் இறுதி என்ன எழுத்து இருக்குது? இன்னுங்கிற எழுத்து வந்திருக்கு. ஆக நாம் இதுவரைக்கும் பார்த்த அனைத்து படங்களும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மெய்யெழுத்துக்கள் இருக்கிறத சொல்கிறாங்க. அப்போ இக்கு முதல் இன்னு வரை உள்ள மெய்யெழுத்துக்களை இங்கே படங்கள் மூலயமா இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நன்றி குழந்தைகளே. இதை கவனமாக படியுங்கள். நன்றி, வணக்கம்.